எல்லாருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு அக்ஷய திருதி. அக்ஷய திருதி ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் நம்ம அக்ஷய திருதினோடனே எல்லாரும் போய் கோல்டு புக் பண்ணி கோல்டு வாங்கிடுவோம். முதல்ல கடையில எல்லாம் கோல்டுக்கு முதல்ல புக் பண்ண சொல்லுவோம். அன்னைக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு 15 நாள் 20 நாள் இது மாதிரி இது ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ஆக்சுவலாக அக்ஷய திருதின்றது என்னன்னா, சித்திரை மாதம் அமாவாசைக்கு அடுத்து வர 3வது நாள் திருதியை அன்னைக்கு. பிரதமை, ஏகாதசிக்கு அடுத்தது பிரதமை, துவாதசி, திரையோதசி. பிரதமை, துவிதியை, திருதியை 3வது. துவாதசின்றது 11, திரையோதசின்றது 13, ஏகாதசின்றது 11, துவாதசி 12, திரையோதசி 13. அது திருதியைன்றது 3, திருதியைன்றது 3, திரையோதசின்றது 13, துவிதியைன்றது 2, துவாதசின்றது 12. ஆக இந்த அக்ஷய திருதியில என்னன்னா, சித்திரை மாதம் வளர்பிறையில வர இது அமாவாசைக்கு அடுத்து வர திருதியை அக்ஷய திருதின்னு பேர். இதில் எல்லாம் வாங்குற பொருள் எல்லாம் வளர்ந்துட்டே போகும். நாம் எதாவது வாங்கினோம்னா அது வளர்ந்துட்டே போகும்னு சொல்லுவா. அல்ல குறையாம வளர்ந்துட்டே போகும். இப்போ மகாபாரதத்தில் சூரிய பகவான் தர்மருக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தது இந்த நாள் தான். இதை பற்றி இன்னும் தங்கம் வாங்குறதுன்றது ஒன்று தான் நமக்கு தெரியும். அது இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். சூரிய பகவான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் போகும்போது அவளுக்கு சாப்பாடு நினைச்சா அந்த அக்ஷய பாத்திரத்தில் பண்ணிட்டா அல்ல குறையாம வரும். அந்த அக்ஷய பாத்திரத்தை சூரிய பகவான் தர்மருக்கு கொடுத்தது இந்த அக்ஷய திருதியை நாள் தான். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் மணிமேகலைக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்ததும் இந்த அக்ஷய திருதியை நாள் தான். இந்த அக்ஷய திருதியில தங்கம் இல்லாத வேற பொருள்லாம் வாங்கலாம். சங்கு சிப்பி எல்லாம் மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒண்ணு, மகாலட்சுமிக்கு உகந்த ஒண்ணு. அதனால இந்த அக்ஷய திருதியில தங்கம் தான் வாங்குறதுன்னு இல்லை, சங்கு வாங்கலாம், சிப்பிகள்லாம் வாங்கலாம், கோதுமை வாங்கலாம், அரிசி வாங்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு உப்பு வாங்கணும். உப்பு வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அக்ஷய திருதி அன்னைக்கு உப்பு வாங்கி வச்சிங்கன்னா அது நீங்கள் தங்கம் வாங்கி வச்சு வளர்க்குறதுக்கு ஈக்குவல். உப்பு வாங்கி வச்சிங்கன்னா என்னென்னா, உப்பு தான் எப்பயுமே ஒரு வீடு கொடுத்தனம் போகும்போது கூட பாருங்க, கிரகப்பிரவேசத்தில் இன்னைக்கு அரிசியும் உப்பும் கூட வச்சுருப்பாங்க. இந்த அரிசியும் உப்பும் வைக்கிறது என்னென்னா, அது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் தங்கு தடை இல்லாத கிடைக்கும்னு ஒரு சம்பிரதாயம். அதனால் அதை வாங்கலாம். உப்பு வாங்கலாம், அரிசி வாங்கலாம், புது பானை வாங்கலாம். புது பானை அப்பெல்லாம் மண்பானை தானே, அதனால புது பானை வாங்குவாங்க. இந்த எவர் சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் வாங்குறது அது உகந்தது இல்லை. புது பானை வாங்கலாம், செப்பு பாத்திரம் தான் வாங்கலாம், பெருமாள் பாத்திரம் அதெல்லாம் வாங்கலாம். இந்த அக்ஷய தேதியில் அதெல்லாம் வாங்கினா வளரும், நன்னா வளரும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கு. கிரேதாயுகம் ஆரம்பிச்சது இந்த அக்ஷய தேதியில் தான். அதே மாதிரி பகீரதன் பயங்கர தவம் இருந்து, பகீரத தவம் பிரயத்தனம்ன்றது, பகீரதன் ரொம்ப முயற்சி எடுத்து பெரிய ஒத்த காலில் தவம் இருந்து கங்கையை பூமியில கொண்டு வர வச்சது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான். அதே மாதிரி ஐஸ்வர்யலட்சுமி, தானியலட்சுமி இவங்களெல்லாம் அவதாரம் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் இவங்கெல்லாம் அவதாரம். அஷ்டலட்சுமிகளும் அவதரிச்சது இந்த அக்ஷய திருதியில் தான். குபேரனுக்கு மகாலட்சுமி குபேர கலசம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அல்ல குறையாத செல்வம். அதுதான் அந்த குபேர கலசத்தை குபேரனுக்கு மகாலட்சுமி கொடுத்தது இந்த அக்ஷய திருதியினால தான். சிவபெருமானுக்கு இருந்த பிரம்மாவோட தலைக்கிறதுனால அந்த பிரம்மகத்தி தோஷத்துங்கிறது தீர்றதுக்கு சாபம் நீங்கிறதுக்கு அன்னபூர்ணி பிக்ஷை இட்ட, அன்னபூர்ணி கையால பிக்ஷை இட்ட அது போகும்னு ஒரு அந்த சாபம் தீரும்னு ஒரு இது. அதுக்காக சாபம் நீங்கிறதுக்காக அன்னபூர்ணி பிக்ஷை இட்டது அங்கதான், இந்த அக்ஷய திருதியினால தான். சிவபெருமானுக்கு அன்னபூர்ணி பிக்ஷை இட்டது இந்த அக்ஷய திருதியினால தான். அதனாலதான் நீங்க அன்னபூர்ணியோட அந்த சிலையை பார்த்தீங்கன்னா கையில கரண்டியோட இருக்கும், கரண்டியோட வச்சுப்பாங்க. இன்னைக்கு நீங்க அன்னபூர்ணா கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இதுதான், சாப்பிட்ட அப்புறம் தான் பெருமாளை சேவிக்கணும். அந்த விக்கிரகம் அப்படியே ஜொலிக்கும், நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியா இருக்கும். அவ்வளவு பேரழகா இருக்கும்.
அந்த மாதிரி அது வந்து பராசக்தி பராசக்தியோட அம்சமான சாகம்பரி தேவி, சாகம்பரின்னு ஒரு தேவி ஒரு ராட்சசன் அழிக்கிறதுக்காக அவதாரம் பண்ண அந்த சாகம்பரி தேவி அந்த ராட்சசன் வந்து நோயை உருவாக்குற ராட்சசன். அவனை அழிக்கிறதுக்காக மகாலட்சுமியோட பராசக்தியோட அம்சமா சாகம்பரி தேவின்னு ஒரு தேவி உற்பத்தி அவதரிச்சா. அது இந்த நாளில் தான். அதே மாதிரி அவன் வந்து அந்த நோயை கொடுக்குற அந்த ராட்சசனோட அவனோட இதையெல்லாம் உடைக்கிறதுக்காக மூலிகைகளும் காய்கறி கனி வகைகளும் உருவாக்கினது இந்த நாளில் தான், இந்த அட்சய திருதி தான். பரசுராமர் அவதாரத்தினால் அட்சய திருதி அன்னைக்கு தான். பரசுராமர் அவதாரம் பண்ணது அட்சய திருதி தான். வியாசர் சொல்ல மகாபாரதத்தை விநாயகர் எழுத ஆரம்பிச்சது அட்சய திருதி அன்னைக்கு தான். அட்சய திருதி அன்னைக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா எந்த தோஷமும் பார்க்க வேண்டியதில்லை, எந்த ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. எல்லா தோஷங்களுக்கும் நிவர்த்தி அட்சய திருதி அன்னைக்கு. அட்சய திருதி அன்னைக்கு எந்த நல்ல காரியத்தையும் பண்ணலாம், எதையுமே பார்க்க வேண்டியதில்லை, கல்யாணம் உட்பட எதை வேணாலும். எப்போ எல்லாம் இந்த தோஷ ஜாதகம், சரியில்லாத ஜாதகம், சுத்தமா பொருந்தலன்னு ஜோசியர் சொல்ற ஜாதகம்லாம் கூட அட்சய திருதி அன்னைக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா எல்லா தோஷமும் போயிடும். அதே மாதிரி விவசாயத்தை வந்து அட்சய திருதி அன்னைக்கு துவங்கினா விளைச்சல் அமோகமா இருக்குமா. இன்னைக்கு ஹரியானா, பஞ்சாப், பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அட்சய திருதி அன்னைக்கு விவசாயத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி யாத்திரை தொடங்குறது இந்த அட்சய திருதியில் தொடங்கினா ரொம்ப நல்லது. அந்த காலத்துல எல்லாம் வந்து யாத்திரைன்னு போவாங்க, தீர்த்த யாத்திரைன்னு போவாங்க. போனா வருவாங்களோ வரமாட்டவங்களோன்னு ஒரு சந்தேகம் வரும். அப்பெல்லாம் காசி யாத்திரை போறது சாதாரண விஷயம் இல்லை. காசிக்கு போறேன்ட்டு போனாங்கன்னா அவங்க போயிட்டு வரத்துக்குள்ள நல்லா இருந்தா வருவாங்க, நல்லா இருந்தா திரும்பி வருவாங்க, இல்லை திரும்பி வரலன்னா அவங்க காலம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான இது காசிக்கு போயிட்டு வருதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லை. அதுதான் அந்த அந்த மாதிரி பயணங்களுக்கு தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுறதுக்கு உகந்த நாள். வீடு கட்ட கிணறு தோட்டத்துக்கெல்லாம் இந்த அட்சய திருதி உகந்த நாள். அன்னபூர்ணி அவதார நாள் இன்னைக்கு தான். அன்னபூர்ணி அவதரித்தாலும் அட்சய திருதி இன்னைக்கு தான். பிரம்மா இந்த பூலோகத்தை படிச்சது அட்சய திருதி அன்னைக்கு தான். அட்சய திருதின்றது உங்களுக்கு என்ன, எப்படி இது இந்த பவுன் வாங்கணுன்றது, தங்கம் வாங்கணுன்றது எப்படி வந்ததுன்னா, திருதியைன்றதே மூணுன்றது வந்து ஜோசியத்துல பாத்தீங்கன்னா குருவுக்கான இடம். அது மூணுன்றது குருவுக்கு பொன்னன்னு ஒரு பேர் உண்டு. மிகுந்த பொண்ணு, அதாவது ஆபரணங்களை சொர்ணத்தை கொடுப்பா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதனாலேயே குருவுக்கு பொன்னன்னு பேர் உண்டு. இதனாலேயே நீங்க இப்போ தங்கம் வாங்குறதுன்றது வந்தது. தங்கம் வாங்குறதுன்ற ஒரு பழக்கம் எப்படி ஏற்பட்டதுன்னா, குருவுக்கு வந்து பொன்னன்னு ஒரு பேர் இருக்கு. குருவுக்கு உகந்த நாள் 3வது நாள் திருதியை. குரு 3ன்றது திருதியை குருவோட இடம். அதனால இன்னைக்கு இப்போ தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் வரும் அப்படின்ட்டு. வெறும் தங்கமாவே வீட்டில் பல போல தங்கம் குமிஞ்சு போச்சுன்னா போருமா? அரிசியும் உப்பும் கிடைக்காம வெறும் தங்கம் மட்டும் குமிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தங்கம் மட்டும் வாங்குறதுன்றது ஒரு உகந்தது இல்லை. தங்கம் தேவையா இருந்தா வாங்கலாம், அந்த நேரத்தில் அந்த தங்கம் தேவைப்பட்டால் வாங்கலாம். அரிசி உப்பு எப்பயும் யூஸ் ஆகுறது அது வேணும். அதே மாதிரி அட்சய திருதியை வந்து சமணர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். அட்சய தீதின்னு அந்த சமண குரு ஒருத்தர் இருந்தார், ரிஷபதேவ தீர்த்தங்கர்னு. அவர் முக்தி அடைஞ்ச நாள். அதை அட்சய தீதின்னு அவங்க கொண்டாடுவாங்க இப்பயும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் பண்றது, அதாவது எழுத படிக்கிறதுக்கு விஜயதசமிக்கு ஆரம்பிப்பாங்க. குழந்தைகளுக்கு விஜயதசமிக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இந்த அட்சய திருதி அன்னைக்கும் அது உண்டு. குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் ஆரம்பிக்கலாம். அக்ஷராபியாசம்னா அக்ஷரம்னா எழுத்து, அபியாசம்னா கற்றுக் கொடுக்குறது. அக்ஷராபியாசம்னா எழுத கற்றுக் கொடுக்குறது, முதல்ல எழுத கற்றுக் கொடுக்குறது. அதான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட மார்பில் மகாலட்சுமி தவம் இருந்து இருக்கிறதுக்கு இடம் கேட்டு அந்த இடம் கிடைச்சது இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான். பித்ரு தர்ப்பணம் இன்னைக்கு செஞ்சோம்னா நம்ம மூதாதையர், நமக்கு முன்னாடி இந்த எத்தனை தலைமுறையோ நம்ம மூதாதையர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். அது எப்படின்னா, பகீரதன் எப்படி பண்ணா, பகீரதனை கங்கைக்கு கொண்டு வந்தப்போ அதை இன்னைய தேதியில இந்த மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு யாராவது பித்ரு தர்ப்பணம் பண்ணாங்கன்னா அவங்க மூதாதையர் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும்னு அவனும் வேண்டிக்கிறான். அது மாதிரி அதுதான் அதனோட இதுதான் இன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு நீங்க வந்து பித்ரு தர்ப்பணம் பண்ணீங்கன்னா மூதாதையர் அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைக்கும். மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லட்சுமி பூஜை செய்வாங்க. தீபாவளி அன்னைக்கு மறுநாள் செய்வாங்க. மற்ற ராஜஸ்தான் சைடில்
ஆனா வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அட்சய திருதி அன்னைக்கு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஏழுமலையான் திருப்பதி வெங்கடாஜலபதி குபேரன்கிட்ட கடன் வாங்கினார் கல்யாணத்துக்கு இருந்தது. நம்ம ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு வாய் வழி செய்தி தெரியும் இல்லையா? அந்த குபேரனுக்கு கடன் வாங்கின நாள் இன்னைக்கு தான், அட்சய திருதி அன்னைக்கு தான் அந்த குபேரன்கிட்ட ஏழுமலையான் கடன் வாங்கினார். அட்சய திருதி அன்னைக்கு தானம் செய்யறது குடும்பத்துக்கு நன்மையை உண்டாக்கும். அன்னைக்கு செய்யறது, அதுவும் அன்னதானம் செஞ்சா ரொம்ப உயர்ந்தது. அதே மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு மிருத்யுஞ்சய மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம்னா எதிரிகளை ஜெயிக்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை நீங்க ஓதினீங்கன்னா கண் திருஷ்டி அகலும், எதிரிகளோட பலம் குறையும். அதே மாதிரி அமிர்த சஞ்சீவினி மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அமிர்த சஞ்சீவினி மந்திரம்னா நோய்க்கு, சஞ்சீவினாலே நோயை குணப்படுத்துற மருந்து. அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை அட்சய திருதி அன்னைக்கு சொன்னா நோய் விலகும். அதே மாதிரி ஓமம், யாகம், ஜபம், தவம் இதெல்லாம் தொடங்கறதுக்கு சிறந்த நாள் அட்சய திருதி அன்னைக்கு செய்யலாம். அதே மாதிரி சொர்ண கௌரி விரதம்னு ஒன்று இருக்கு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அட்சய திருதி அன்னைக்கு சொர்ண கௌரி விரதம்னு ஒரு விரதம் இருப்பாங்க. அதில் அது அவங்களுக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களும், அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறதுக்காக இந்த விரதம் இருப்பாங்க. அது ஒன்று உண்டு. அதே மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா 14 கருட சேவை அன்னைக்கு தான். கும்பகோணத்தில் 14 கருட சேவைன்னா அந்த சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா பெருமாளோட கருட சேவையும் அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு நடக்கும். அட்சய திருதி அன்னைக்கு நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, கொடை இதையெல்லாம் தானம் பண்ணா ரொம்ப நல்லது. நம்ம வம்சத்துக்கே வந்து நல்லது நடக்கும். நம்ம வம்சத்துக்கே நல்லது நடக்கும். நல்ல ஒரு செல்வம் கொழிக்கும், செல்வம் உண்டாகும், மோட்சம் கிடைக்கும்னு பவிஷ்ய புராணம்னு ஒன்று இருக்கு. அதுல இருக்கு அட்சய திருதியை பத்தி எல்லாம். அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு இப்ப எடுத்து சொல்றேன் எல்லாம். அதே மாதிரி நிறைய குடம் தண்ணியை வந்து ஒரு குடம் ஃபுல்லா தண்ணி நினைச்சு குடத்தோட தானம் செய்யறது வந்து இந்த அட்சய திருதி அன்னைக்கு பண்ணீங்கன்னா ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன். அதே மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம்ன்றது காத்தால 4:30 6 பிரம்ம முகூர்த்தத்துல மகாலட்சுமியை வழிபட்டு தன்னால என்ன தானம் செய்ய முடியுமோ அதை செஞ்சா அவங்க அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுல அரசனா பிறப்பாங்களாம். இது பவிஷ்ய புராணத்துல இருந்து தான் இப்ப இது சொல்றது. அடுத்த பிறவி இருந்தா அரசனாக அவங்க பிறப்பாங்களாம். அதாவது அவ்வளவு சீர சிறப்புமா புகழோடு செல்வந்தனாய் வாழும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமா. அட்சய திருதிக்கு வந்து இவ்வளவு இருக்கு. அதனால அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்னு போய் வாங்குறதுன்றது அவ்வளவு சாஸ்திரோக்தமா அது சாஸ்திரத்தை எந்த சாஸ்திரத்தையும் சொல்லலை. தங்கம் வாங்குறது, தங்கம் நிறைய வீட்டுல சேரணும்னு நினைப்பாங்க. தங்கம் சேர்ந்து அரிசி இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தங்கம் சேர்ந்து அரிசி உப்பு இல்லாத போச்சுன்னா எப்படி என்ன பண்ண முடியும்? அதனால அந்த மாதிரி இல்லை. தங்கம் வாங்குறதுன்றது தங்கம் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வாங்க வேண்டிய அவசியம் வந்து தேவை இருந்தால் வாங்கலாம். மற்றபடி அன்னைக்குன்னு போய் தங்கம் வாங்குறது வந்து எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலை. ஏன்னா இவங்க சாஸ்திரத்தை மையப்படுத்தி தான் தங்கம் வாங்கினாங்க. அட்சய திருதி தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை. இன்னைக்கு நீங்க வந்து அரிசி வாங்கினீங்கன்னா, உப்பு வாங்கினா அது வளமா இருந்தாலே நீங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நிறைய தானங்கள் செஞ்சா நல்லது. பித்ருக்களுக்கு பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணோம்னா அன்னைக்கு வந்து மோட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இது இல்லாத பல விஷயங்கள் இருக்கு. தேங்க்யூ.